ஐயா பெரியார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். பெரும் பணக்காரர், மாபெரும் பணக்காரர். பணக்காரரை தாண்டி அந்த ஒரு இந்த கோயிலில் முதல் பரிவட்டம் கட்டுறது, முதல் மரியாதை அப்படின்னு எல்லாம் சொல்கிற மாதிரி ரேஞ்சில் இருக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அவர். எனக்கு நிறைய சொந்தக்காரங்க ஈரோட்டு பக்கம் இருக்கிறாங்க. அங்கே போனால் எங்கள் மச்சான் ஊர்களுக்கெல்லாம் போனால் சொல்லுவாங்க, எல்லா ஊர்லேயும் வந்து பெரியாருக்கு ஒரு தோட்டம் இருந்துருக்குது. யாரை கேட்டாலும் ஐயா அது பெரியார் தோட்டங்க. அந்த காலத்தில் இந்த பிகினிங்கில் வந்து ஜாதி பேர் சொல்லித்தான் கூப்பிடுவாங்க. இது நாய்க்கிற தோட்டங்க, அது பாருங்க அது கூட நாய்க்கிற தோட்டங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவில் இருந்த பெரியார் இறங்கி வந்து இந்த மக்களுடைய வரிகளை புரிந்து கொண்டு அதற்காக போராடினார் அப்படிங்கிறது வந்து அருமையான விஷயம். நான் எத்தனையோ படம் நடிச்சுக்கிறேன், எத்தனை படம் நடித்தாலும் அதில் எனக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா வந்து அந்த படங்கள் நடிக்கிறது மூலமாக எனக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிது, காசு கிடைக்குது. அது ரொம்ப முக்கியங்க. பாப்புலாரிட்டி கிடைக்கிது, காசும் கிடைக்கிது, பாப்புலாரிட்டியும் கிடைக்குது. அதனால் நான் நடித்த கிட்டத்தட்ட 250 படத்தில் 249 படங்கள் மகிழ்ச்சியான விஷயம்தான். அது ஓடின படமாக இருந்தாலும் சரி, ஓடாத படமாக இருந்தாலும் சரி. பெருமைக்குரிய ஒரே படம் தந்தை பெரியாராக நடித்த படம் தான். அதுதான் வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன். ஒரு படத்தில் நடிச்சது பெருமையாக நினைக்கிறது அதுதான் நான் நினைக்கிறேன். அதனால வந்து அந்த படத்தில் நடிச்சதுக்காகத்தான் ஐயா அவர்கள் போட்டிருந்த இந்த மோதிரத்தை எனக்கு பரிசாக கொடுத்தாங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷமா அவர் விரலில் போட்டிருந்த மோதிரத்தை பரிசாக கொடுத்தாங்க. அவர் படத்தில் நடிக்கும்போது பல செய்திகளை தெரிந்து கொள்ள முடிஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் மையப்புள்ளி அப்படிங்கிறது வந்து தந்தை பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் மார்க்ஸ் அவர்களும் தான். இதில் எந்த இயக்கம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. பெரியார் தொண்டன், திராவிடர் விடுதலை கழகமாக இருந்தாலும் சரி, தந்தை பெரியார் திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி, திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி. நாளைக்கு திருப்பூரில் வந்து தோழர் சுப்பராயனுடைய மகன் பாரதி அவர்கள் வந்து 21ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, என்னுடைய அன்பு தம்பி எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பாக இருந்தாலும் சரி, இந்த கூட்டத்துக்கெல்லாம் யார் அழைச்சாலும் போவேன். இந்த கூட்டத்துக்கு போகும் ஒருவன் சுயமரியாதையும் பகுத்தறிவும் உள்ள ஒரு சத்யராஜாக இருப்பதால் அந்த கூட்டங்களுக்கெல்லாம் போகவே மாட்டேன். அவ்வளோதான். இதுதான் நிலைப்பாடு. அந்த புத்தி முழங்கிய கூட்டங்களுக்கு போக முடியாது. இந்த பகுத்தறிவை முன்னெடுக்கிற ஒரு கூட்டத்துக்கு தான் போக முடியும். நான் மகிழ்ச்சியாகவும் பெருமைக்குரியவனாகவும் இருப்பதற்கு காரணம் நான் ஒரு பெரியாரின் தொண்டனாக இருப்பதுதான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.